श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। पंचदशी एडावदे अध्यायं 46वदि श्लोकम्। अभानावरणे नष्टे जीवत्वारोपसंशयात् कर्तृत्वाद्यखिलः शोकः संसाराख्यो निवर्तते। இந்த ஏழாவது அத்தியாயத்தில் சுவாமி வித்யாரண்யா ஜீவனுக்கு இருக்கிற 7 தசைகள் அது விவரிச்சுட்டு இருக்கும்போது அந்த 7 தசைகள் அவித்யா, அப்புறம் ஆவருத்தம், ஆவருத்தி, அபரோக்ஷ ஞானம், பரோட்ச ஞானம், அபரோக்ஷ ஞானம், மூணாவது விக்ஷேபம் சொல்லணும். அவித்யா, ஆவரணம், விக்ஷேபம், பரோட்ச ஞானம், அபரோக்ஷ ஞானம், துக்க நிவர்த்தி, ஆத்தியந்திக சுக பிராப்தியார் திருப்தி. இந்த விஷயங்களை சொல்லும்போது கடந்த வாரம் இந்த 46வது ஸ்லோகத்தில் இப்போ ஜீவனுடைய முக்திக்கு காரணமான கடைசி 4 ஸ்டெப்ஸ்னே சொல்கிறாரு. அப்படி என்ன? பரோட்ச ஞானம் முதல்ல. ஸோ பரோட்ச ஞானத்தினால என்ன ரிமூவ் பண்ணப்படுறது, என்ன ஆகிறதுன்னு சொன்னால், பரோட்ச ஞானத்தினால துக்க நிவர்த்தி ஏற்படும் அப்படின்னு சொல்கிறார். அது 46வது ஸ்லோகத்தில் பார்த்திருக்கோம். அப்படின்னா முதல் ஒரு மனிதன் பிரம்ம அஸ்தி அனே விஷயத்தினை காதுனால கேட்கணும். அந்த கேட்கறதே அவனுக்கு ஓ அப்போது பிரம்மன் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுனால, அபரோக்ஷ ஞானத்தினால அந்த பிரம்மம்தான் சத்தியமாயிருந்திருக்கணும். அப்போது இந்த சரீரம் நானும் அப்படின்னு சொல்கிற இந்த பாவனை ஜீவத்வ ஆரோப்பணம் சம்சயாத்து, அதான் சொல்கிறார் 46ல். அபானாவரணே, எப்போ எனக்கு பிரம்மம் தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது அது நஷ்டமாகிறதோ, அபான ஆவரணம் நஷ்டமாகிறதோ, இந்த ஜீவத்வம் கூட போய் அது சூப்பர் இம்போசிஷன் தான் தெரிஞ்சு, அப்போது கர்த்திருவாதி அகில, கர்த்திருவம் போக்திருத்வம் இந்த மாதிரி பாவனங்கள் எல்லாமே கூட அந்த போகிறதுனால சம்சாரத்துக்கு காரணமான சோக நிவர்த்ததே அப்படின்னு சொல்கிறார். இங்கே இந்த கர்த்திருவ அபிமானம், நானும் செய்கிறேன், நானும் பண்ணுறேன்னு இந்த பாவனை தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். இது நீக்கிறதுக்கு நாம் சர்வதா பிரயத்தனம் பண்ணணும். அது சொல்லாமல் இருக்கணும், மனசில் கூட சொல்லக்கூடாது. அதனால தான் எல்லாமே ஈஸ்வரார்ப்பணம், ஈஸ்வரார்ப்பணம், ஈஸ்வரன் தான் பண்ணுறார், ஈஸ்வரன் தான் இருந்து செய்கிறாரு அப்படின்னு சொல்லணும். தவிர நம்ம குடும்பமோ நம்ம குடும்பத்துக்கு சேர்ந்த விஷயங்களும் எல்லாம் நானும் பண்ணுறேன்னு அந்த கர்த்திருவ அபிமானத்தினை வளர்த்தக்கூடாது. சரியா? அப்போது துக்கம் எப்படி போகும்? இங்கே அந்த கர்த்திருவ அபிமானம் விட்டுட்ட பிரம்மம் இருக்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட, எனக்கு பிரம்மம் தெரியலனேது இப்போது விட்டு போச்சு. பிரம்ம தெரியலனேது அந்த பரோட்ச ஞானத்தினால இப்போ
அபரோக்ஷ ஞானத்தினால ஏற்படுற இந்த 2 கடைசி பலங்கள் சொல்கிறார். ஓகே, நான் வார்த்தைகள் கொஞ்சம் முன்ன பின்ன யூஸ் பண்ணிட்டேன். இங்கே என்னன்னா, இப்போது அபரோக்ஷ ஞானம் தான் முக்கியமாக இப்போ சொல்லப்படுறது. அபரோக்ஷ ஞானம் ஏற்பட்டுச்சுன்னா அதனால் இந்த பிரம்மம் எனக்கு தெரியலன்னு பாவனை போயிடுச்சுன்னா டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்தது. இப்போது நானே தான் பிரம்மனாக இருக்கும்போது இனிமேல் எனக்கு எங்கே ஜீவபாவம் இருக்குது, எங்கே கர்த்திருவ அபிமானம் இருக்குது. அதனால சோகா நிவர்த்ததே. அப்போ சரீரத்துக்கு மனசுக்கு ஏற்படுற பல அனுபவங்களும் அது ஏற்பட்டுகிட்டே இருக்கும். சரீரத்துக்கு என்ன நடக்கணுமோ அதெல்லாம் நடக்கும். இப்போ இந்த மாதிரி அபரோக்ஷ அனுபூதி நான் பிரம்மமனே தெளிவாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா அப்போ இந்த அனுபவங்கள் இருக்காதான்னு சொன்னால் சரீரத்துக்கு அனுபவங்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும், மனசுக்கு அனுபவங்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும், வெளியில் உலகமும் மாறாது. ஆனால் அந்த அனுபவங்கள் சரீரத்தில் காணப்படுற மனசில் காணப்படுற அந்த மாற்றங்களை இந்த அகம் பிரம்மாஸ்மி ஞானத்தோட அகம் பிரம்மாஸ்மி அபரோக்ஷானுபூத்தி அதுதானே அபரோக்ஷ ஞானம்னா அகம் பிரம்மாஸ்மினி. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பரோட்ச ஞானம்னு ஆப்த வாக்கியந்தான். அந்த ஆப்த வாக்கியத்தினால பிரம்ம அஸ்தி అనేది தெரிஞ்சுக்கிட்டான். ஆனால் இப்போ பிரம்ம அஸ்மி நானே தான் அந்த பிரம்மமனே உணர்றான். இது எப்போ நடக்கும்? பரோட்ச ஞானம் ஒரு பிரம்ம அஸ்தின்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் பிரம்ம அஸ்தின்னு குரு சொல்கிறாரு, நல்லா சொல்கிறாரு, அழகாத. அப்புறம் பிரம்ம இருக்காராமா, பிரம்ம இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நிறைய வருஷங்கள் அந்த ஆப்த வாக்கியம் மட்டும் கேட்டிருக்கோம். ஓகே, இந்த ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் மாதிரி. ஆனால் அதுக்கப்புறம் தொடர்ந்து சத்சங்கத்துக்கோ ஸ்ரவணத்துக்கோ போல அநேக வருடங்கள் நடுவில் கேப் விட்டுடுறோம். சரியாக கரெக்டாக அபரோக்ஷ அனுபூதி அனுபவம் பற்றி ஞானம் பற்றி குரு எக்ஸ்பிளைன் பண்ணும்போதோ அப்படிப்பட்ட புஸ்தகங்கள் சொல்லி தரும்போதோ அப்படிப்பட்ட உபனிஷத்து வாக்கியங்கள் வரும்போது மட்டும்தான் நம்ம சிரவணத்துக்கு வரமாட்டோம். நிறைய பேருக்கு அப்படி தான் ஆகிறது. அதனால் இந்த கேவலம் பரோட்ச ஞானத்தினால ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. இருக்குன்னு நம்பிட்டு அவ்வளோதான். ஆனால் உனக்கு துக்கமும் போல, அப்புறம் ஆத்தியந்திக சுகப்பிராப்தி நிவృத்தியும் ஏற்படலை, சம்திருப்தி. ஏன் காரணம்னா அந்த அபரோக்ஷ அனுபூதி ஞானத்தினு நம்ம கிரகிக்கிறதுக்கு பல வருடங்கள் சாஸ்திரத்தினு திரும்பி திரும்பி மறுபடியும் கேட்கணும். நிறைய பேர் இங்கே தான் தாமதம் செய்கிறோம். அப்புறம் ஏதோ காரணம் சொல்லி, அதுதான் ஏதோ காரணம் ஏன் சொல்கிறோன்னு இந்த கர்த்திருவ அபிமானம் போல். இன்னும் இப்போ தான் குழந்தைகள் எல்லாருக்கும் கல்யாணம் ஆகிடுது, அப்படி ஆயிடுச்சுன்னு அப்பப்போ வருவோம் கிளாஸுக்கு, அப்பப்போ கொஞ்சம் கேட்போம், சின்சியராக கேட்கல. இப்போது இந்த லாக்டவுன் பீரியடு இந்த மாதிரி எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி இதெல்லாம் உங்களுக்கு அனுப்பலைன்னு வச்சுக்கோங்க. இந்த சப்ஜெக்டு கூட டச்சு விட்டுடுவோம் நிரந்தரம் செய்யறதுக்கு. ஏன்னா நமக்கு இன்னும் அப்படிப்பட்ட ஞான நிஷ்டவான்கள் ஆகலையே, நம்ம ஆகாத சமயம் வரைக்கும். இப்போ இந்த குருவுடைய உபதேசம் தொடர்ந்து காதில் விழுந்துட்டு இல்லைன்னு சொன்னால் நம்ம கண்டிப்பாக சோம்பேறிகள் ஆகிடும். அப்படி தான் தொடர்ந்து லாக்டவுன் இல்லைன்னா கூட கிளாஸஸ் அப்போ நடந்துட்டு இருந்தால் கூட எத்தனை பேர் நம்ம ரெகுலராக சின்சியராக தவறாமல் போகிறோம். எப்படியோ தடங்கள் வருது. அதனால் அந்த தடங்கள் நம்ம தவிர்க்க முடியாத தடங்கள் வந்தால் அது வேறு. ஆனால் நம்ம வில் பவர் வச்சு நம்ம எந்த அளவுக்கு சிரவணத்தில் சத்சங்கத்தில் ஈடுபடுறோம். அதுக்கப்புறம் கட்டாயமாகிடுது குழந்தைகளுக்கு. அப்புறம் அவங்களுக்கு குழந்தை பிறக்க போகிறாங்கன்னு அப்புறம் பேபி ஷிட்டிங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் பேரனுங்கிற அப்புறம் டாட்டரோடைய குழந்தை பேருக்கு டெலிவரிக்கு அங்கே இங்கே போயிட்டு இந்த பேபி ஷிட்டிங் ஆகி அப்படியே 50-60 வருஷம் இப்படி எல்லாம் வயசாகி அப்புறம் முட்டி வலி முதுவலி எல்லாம் வந்ததுக்கப்புறம் அப்போது சிரமப்படுவோம். அதனால் எப்போ எதுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணணும், எது விட்டுடணும், எது வச்சுக்கணும்னு தெரியணும். அப்படின்னா அப்போ அது எல்லாத்துக்கும் போக வேண்டான்னு சொல்லலை.
அப்படியெல்லாம் செய்ய வேண்டாமா, அப்போது சில்ட்ரனுடைய அவசரத்தை நம்ம பண்ணணும் இல்லையா, பெரியவங்க இருக்கணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க இல்லை, இப்படியெல்லாம் சொல்லி சமர்த்தனம் பண்ணுறோம். பண்ண வேண்டான்னு சொல்லலை. சாரீரிகமாக பண்ணிட்டு இருந்தால் கூட, அங்கே போக வேண்டி வந்தால் கூட, அப்படி இருந்தால் கூட ஹிருதயத்தில் உங்களோட மனசுன்னு குருவுக்கு சாஸ்திரத்தை கொடுக்கணும். அப்படிப்பட்ட அங்கே தொடர்ந்து குருக்கிட்ட உபதேசம் கேட்குறதுக்கு பாக்கியம் அவகாசம் கிடைக்கலன்னா கூட, அங்கே நம்ம மனசு நம்முடைய மனசுனை குருவுக்கு கொடுக்கணும். நம்ம மனசில் குரு தான் சாஸ்திரம்தான் இருக்கணும். அப்போது பரவாயில்ல. அப்போ அதனால் நம்மளுடைய சாதனை விட்டு போகாது. அதனால் இந்த குரு என்னன்னா எல்லாருடைய ஹிருதயத்தினை திருடுற ஒரு திருடன். ஓகே, த ஸ்டீலர் ஆஃப் தி ஹார்ட்ஸ் ஆஃப் யூ. ஓகே, என்ன அவருக்கு என்ன பிரயோஜனம் வரும்? கிருஷ்ணன் எல்லாரோட ஹிருதயத்தினை திருடிட்டான்னா அவருக்கு என்ன பிரயோஜனம்? யாருடைய மனசு திருட்டு போயிடுச்சோ அவங்கள எல்லாரும் சுத்தமாயிட்டு ஞானிகள் ஆகிட்டாங்க. அதே மாதிரி தான் குரு தான் நம்ம ஹிருதயத்தில் சாஸ்திரம் தான் இருக்கணும், நம்ம எங்கே இருந்தால் கூட. அப்போது ஸ்ரத்தையாக படிப்போம், படித்ததே திரும்பி எடுத்து படிப்போம், கேட்டதே திரும்பி கேட்போம். தினந்தோறும் அந்த சிஸ்டமேட்டிக் டச் வித் த சாஸ்திரா ஸ்ரவணத்து அப்படி இருந்தால் தான் அபரோக்ஷ ஞானத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால் இந்த அபரோக்ஷ ஞானத்தில் கிடைக்கிற 2 பலங்களை சொல்லும்போது 46வது ஸ்லோகத்தில் துக்க நிவர்த்தி பற்றி சொல்லி, இன்னைக்கு இப்போது 47வது ஸ்லோகம் தொடங்குகிறோம். அடுத்த 7வது கடைசி ஸ்டெப் தசை என்னது? நிவృత్తే சர்வசம்சாரே நித்யமுக்தத்வபாசனாத் நிரங்குஷா பவேத் த்ருப்திः புனः சோகாசமுத்பவாத். நிவృత్తే சர்வசம்சாரே, எப்போ சர்வசம்சாரன்னா சர்வ துக்கம், அட்டாச்மெண்ட், கர்த்திருவ பாவம். ஓகே, அகம் பிரம்மாஸ்மின்னு நான் தெரிஞ்சுக்கினது பிறகு பிரம்ம அஸ்தி இல்லை, பிரம்ம அஸ்மி. அதனால் அந்த நிலைக்கு வரும்போது அந்த சச்சிதானந்த ஸ்வரூபம் அது ஆனந்த ஸ்வரூபம்னால அது இல்லை. நான் சச்சிதானந்த ஸ்வரூபத்தினாலையும் நான் ஆனந்த ஸ்வரூபத்தினாலையும் என்ன ஆயிடுச்சு? இப்போது நிவృత్తే சர்வசம்சாரே, எனக்கு இப்போ எப்படிப்பட்ட ஒரு சரீர மனசுடைய அட்டாச்மெண்ட்டு அதனால எனக்கு தொந்தரவு இல்லை, அது பாட்டுக்கு இருக்குது. அப்படிப்பட்ட நிலை வரும்போது சர்வசம்சாரன்னா இனிமே லோகத்துக்கு சரீரத்துக்கு லோகத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவுமே என்ன தொந்தரவு பண்ணுறதில்லை, அது விஷயமே இல்லை எனக்கு. அது என்னமோ சும்மா இருக்கு. அந்த மாதிரி நிவృత్తే சர்வசம்சாரே. ஸோ டோட்டல் த வேர்ல்ட் ஆஃப் பெயின் அண்ட் சாரோஸ் ஆர் நெகேட்டட். ஓகே, இதுதான் இங்கே ஜாக்கிரதை புரிஞ்சுக்கணும். ஸோ சாரோஸ் அண்ட் பெயின்ஸ் ஆர் நெகேட்டட் இருக்கு, ஆனால் அது கூட நானும் சேரலை. அதனால தான் இந்த ஞானம் சர்வசம்சாரே நிவృత్తే நித்திய முக்தத்வ பாசனாத். நான் நித்திய முக்தந்தான், இதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. அந்த தேவையில்லாமல் ஆரோபணம் பண்ணி அப்புறம் ஆபாசம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஸோ அதனால் நித்தியமுக்த ஸ்வபாவ நித்தியமுக்தத்துவ பாசனாத், நித்தியமுக்தமாக இருக்கிற ஆனந்த ஸ்வரூபமான என்னுடைய சச்சிதானந்த ஸ்வரூபம் இப்பவுமே அது பிரகாசிச்சுட்ருக்கு. அதனால் நான் அகம் பிரம்மாஸ்மி. அதனால்
பிரம்மவித்து பிரம்மைவ பவத்தேன்னு சொல்கிறது வேதம். ஸோ த நோயர் ஆஃப் த பிரம்மன் அண்ணா கூட திரும்பி நோயர் ஆஃப் தி பிரம்மன் அண்ணா திரும்பி துவைத்தம் வருது. நோயரே கிடையாது அங்கே, பிரம்மம். அதனால்தான் அகம் பிரம்மா அஸ்மி, ஐ ஆம் பிரம்மன், நாட் தி நோயர் ஆஃப் த பிரம்மன். ஆனால் சாஸ்திரம் அப்படி தான் உபயோகப்படுத்தி சொல்கிறது, பிரம்மனை தெரிஞ்சுக்கிறவன் அப்புறம் தெரிஞ்சுக்கிறவன் இருக்க மாட்டான், பிரம்மனாவே அவனை பிரம்மனாவே இருப்பான், பிரம்மைவ பவத்தேன். அப்படி ஏற்பட்டதுனால இந்த நித்தியமுக்த பாசனாத் நிரங்குஷா பவே திருப்தி. நிரங்குஷான்னா பரிதி இல்லாமல், லிமிட்டட் ஆகாமல், எந்த அதுக்கு ஒரு எது மேலேயும் ஆதாரப்படாமல் அது இருக்கிற நிரங்குஷா, சுப்ரீம் அண்ட் அன்லிமிட்டெட், அப்படிப்பட்ட திருப்தி, கண்டென்ட்மெண்ட்டு. இந்த திருப்தி கண்டென்ட்மெண்ட்டுக்கு தான் ஆனந்தமனையும் சொல்லணும். ஏன்னா இங்கே எதுவுமே டெலிஷனும் கிடையாது, எடிஷனும் கிடையாது. அதனால் அந்த திருப்தி అనేది பவேத். அவனும் அந்த நித்திய திருப்தி ஆனந்தத்தினையும் அவனுடைய ஸ்வந்தமாக ஸ்வரூபமாக தெரிஞ்சுக்கனால புனः அதுக்கு பிறகு திரும்பி சோக அசமுத்பவாத். அதுக்கப்புறம் திரும்பி சோகம் வருமா? நல்லா கவனிக்கணும். பரோட்ச ஞானம் இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் இருக்கும். கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கு, நல்ல பூஜை செய்கிறோம், ஜபம் பண்ணுறோம், அதெல்லாமே இருக்கு, எல்லாம் இருக்கு. ஈஸ்வரன் எங்கோ இருக்காரோ இந்த மாதிரி. அப்புறம் பிரம்மனை பற்றி கேட்குறோம், பிரம்மனை பற்றி சொல்கிறாங்க, சத்சங்கம் எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஆனால் எப்போ அந்த பேசப்படுற சொல்லப்படுற காட்டி கொடுக்குற வஸ்து பிரம்மம் நான் சப்ஜெக்டிவாக ஆயிடுதோ அப்போதான் இனிமே இந்த சம்சாரம் எதுவுமே தொடாதனால சரீர மனசுக்கு ஏற்படுற துக்க சுகங்களுக்கு இவனுக்கு சம்பந்தம் இல்லாமல் சாட்சியாக நிற்கிறதுனால அந்த நிரங்குஷா திருப்தி பவேத் ஏற்பட்டதுனால மறுபடியும் சோக அசமத்புவாத், இனிமேல் திரும்பி துக்கம் அவனுக்கு தொடாது. சாரோ இஸ் நாட் எக்ஸ்பீரியன்ஸ்டு. இங்கே தான் ஜாக்கிரதை புரிஞ்சுக்கணும். சாரோ இஸ் நாட் எக்ஸ்பீரியன்ஸ்டுன்னு அர்த்தம் என்ன? அதுக்கு தான் நம்ம பகவத்கீதையில் பகவான் சொன்ன ஸ்லோகங்கள், அதுதான் இப்போது பஞ்சதசி 11வது அத்தியாயத்தில் கூட சுவாமிஜி பேசிக்கிட்டு இருக்கிறார். இப்போது இந்த 101 ஒரு 8 ஸ்லோகங்கள் இப்போ தான் நம்ம அது படிச்சுட்ருக்கிறோம் பகவத்கீதையில் கரெக்டாக. ஷனை ஷனைரு பரமேத் அப்படின்னு சொல்லும்போது அங்கே துக்க சம்யோக வியோகம் అనేది இப்போது ஒரு லாஸ்ட் 7th ஸ்டெப் அவனு சொல்லியிருக்கோம். அங்கேயும் 7 ஸ்டெப்ஸ் தான். துக்க சம்யோக வியோகம், துக்கங்களுக்கு கூட ஏற்படுற தொடர்புன்னு அதில் வியோகம், பி அபார்ட், பி இன்டிஃபரெண்ட். ஸோ அதுக்கு பேர் தான் மறுபடியும் சோகம் ஏற்படாது. ஏன்னா ஒரு வாட்டி ஞானம் வந்ததுக்கப்புறம் அபரோக்ஷ ஞானம், அந்த ஞானம் இனிமேல் போகாது. இது எப்படின்னு சொன்னால், சைக்கிள் ஓட்டுறது எப்படின்னு ஒரு வாட்டி கற்றுக்கினதுக்கப்புறம் சைக்கிள் ஓட்டுறது நான் மறந்துட்டான்னு யாராவது சொல்லுவானா? சொல்லுங்க, மறக்க முடியாது. அந்த ஞானம் అనేది இந்த அதுக்கப்புறம் ஏற்படுற மாற்றங்களினால அதுக்கு தொந்தரவு இல்லை. உதாரணத்துக்கு இப்போது 4 + 4ன்னு சொன்னால் 8. இந்த ஞானம் எனக்கு இருக்குது. இப்போது துக்கம் வந்ததுனால அந்த 4 + 4 8 ஞானம் போயிடுச்சு சுவாமி அப்படி சொல்லுவீங்களா? போகுமா? இல்லை சுகம் வந்ததுனால அந்த 4 + 4 8 ஞானம் போயிடுச்சு, போகுமா?
அதே மாதிரி தான் சரீர மனசுக்கு என்ன பிராரப்தத்தினால் ஏற்பட்டுட்டே இருந்தாலும் சரி, ஓகே, அது ஒன்றுமே இவனை தொந்தரவு பண்ணாது. புரியுறதா? அதனால தான் இங்கே ஞானி ஆனந்தமாக இருப்பாருன்னு சொன்னால் எப்போ சிரிச்சிட்டு இருப்பார் அப்படின்னு இல்லை. எப்படி சிரிப்பார்? இவருக்கு பிராரப்தத்தினால சரீரத்துக்கு பல்லு வலி வந்துச்சுன்னு பல்லு வலி இருந்துச்சுன்னா எப்படி சிரிக்கிறது? ஆனால் மனசில் இவருக்கு அந்த துக்கத்தினை அங்கே மனசுன்னு போய் மனசுன்னு தொடாமல் அங்கே அகம் பிரம்மாசி ஞானம் அப்படி இருக்கும். போகுமா அந்த ஞானம்? 4+4 ஞானம் போல இல்லை. அதே மாதிரி தான் அங்கேயும் அந்த அகம் பிரம்மாஸ்மி ஞானம் அது அப்படியே அபரோக்ஷ ஞானம் இருக்கிறதுனால திரும்பி சோகம் உள்ளே போய் மனசுன்னு தொடாது. மனசுனால தான் துக்கம் வரும். ஆக்சுவலாக அந்த மனசு தொந்தரவு பண்ணாதுன்னா டிஸ்டர்ப் ஆகாது. தம் வித்யா துக்க சம்யோகம் வியோகம் யோக சஞ்சிதம் அப்படி. அதனால தான் அந்த ஸ்லோகங்கள் ரொம்ப முக்கியமானதால் தான் இந்த வித்யாரண்ய சுவாமி 11வது அத்தியாயத்திலும் 8 ஸ்லோகங்கள் பகவத்கீதையில் அப்படி எடுத்துகிட்டு அந்த இடத்துல போட்டார். அங்கே அபரோக்ஷானுபூதி ஏற்பட்ட அந்த ஒரு ஜீவன் முக்தனுடைய நிலை எப்படி இருக்குமான்னு சொல்கிறதுக்கு தான் அந்த நிர்விகல்ப சமாதின்னு விவரிக்கும் போது பகவத்கீதையில் இப்போ தான் பார்த்துட்ருக்கோம் நம்ம. அப்படின்னு சொல்லி இந்த 47வது ஸ்லோகத்தோட 7 தசைகள் என்ன பேச தொடங்கிட்டாரோ அது பேசி முடிச்சிட்டாரு. பேசி முடிச்சினதுக்கப்புறம் இப்போது 48வது ஸ்லோகம். அபரோக்ஷஞான சோக நிவ்ருத்தாख्ये உபே இமே அவஸ்தே ஜீவகே ப்ரூதே ஆத்மானம் சேதிதி ஸ்ருதிஹி. ஒருவேளை நமக்கு சந்தேகம் வருமோ? என்ன சந்தேகம்? இந்த வித்யாரண்ய சுவாமி அவரை பற்றி எதுக்கு இப்போது இந்த 7 தசைகளை பற்றி இங்கே பேசுகிறார்? இப்படி ஆரம்பித்தது பிருஹதாரண்யக உபனிஷத்துலேருந்து ஒரு மந்திரம் எடுத்து தானே சொன்னார். என்ன மந்திரம்? ஓகே, அது பேசாமல் அதில் இதெல்லாம் இப்படி சொல்லலையே, டாபிக் டீவியேட் ஆன மாதிரி இருக்கே அப்படின்னு ஒரு வேளை நினச்சிக்கிறீங்களேமோ நீங்கள். நான் சும்மா தேவையில்லாமல் பேசலை, அப்புறம் மறந்து போயும் பேசலை. இந்த 7 அவஸ்தைகளுக்கு சம்பந்தப்பட்ட விஷயந்தான் முக்கியமாக பிருஹதாரண்யக உபனிஷத்துடைய மந்திரம். அது ஒரே ஒரு விஷயத்துன்னு தான் பேசிகிட்டு இருந்தால் கூட அந்த ஒரு விஷயத்தில் அபரோக்ஷானுபூதி அதுக்கு சம்பந்தப்பட்ட ஓகே 2 பலங்கள் இதெல்லாம் இருக்கிறதுனால தான். என்ன மந்திரம் அது? அதுதானே இந்த டாப்பிக்கு ஆரம்பம் இந்த அத்தியாயத்துக்கு. ஆத்மானம் சேத்விஜானியாத் அஹமஸ்மீதி பூருஷः கிமிச்சன் கஸ்ய காமாய ஷரீரம் அனுசஞ்சுவரேத். ஸோ பரோக்ஷ அபரோக்ஷ ஜான பலம். ஓகே, பரோட்ச ஞானத்தினால ஒரு பலம், அபரோக்ஷ ஞானத்தினால ஒரு பலம் ஏற்படும். பரோட்ச ஞானத்தினால பிரம்ம அஸ்தின்னு தெரிஞ்சுக்கிறான். ஸோ அப்புறம் துக்கமும் போயிடுச்சு, சுக பிராப்தி ஏற்பட்டது. இந்த பல பிராப்தி ரெண்டுமே இந்த அபரோக்ஷ ஞானத்தில் இருக்கிறதுனால ஆனால் இந்த 2க்கு முன்னாடி என்னென்ன தசைகள் இருக்கிறது பிருஹதாரண்யகோபனிஷத்து பேசலை அங்கே. அது நமக்கு சந்தேகம் வரக்கூடாது. திடீர்னு பரோட்ச ஞானம்னு பேசிட்டா அபரோக்ஷ ஞானம்னு, அப்புறம் இங்கே கிமிச்சன் கஷ்ய காமாய, இதுக்கு அந்தர்கதமாக அந்த 7 தசைகள் தெரியணும். 3 அதில் ஜீவனை பந்திக்கிற தசைகள், கடைசி 4 இவனை விமுக்தன் செய்கிற தசைகள். அதுக்காக தான் நான் இந்த சப்த தசைகள் 7 ஸ்டேஜஸ் ஆஃப் தி ஜீவாஸ் ஜெர்னி பற்றி நான் பேசிகிட்ருக்கேன். அதனால் நீங்கள் சும்மா பேசுகிறேன்னு நினச்சிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த 48வது ஸ்லோகத்தில் ஞாபகப்படுத்துகிறாரு. அப்படின்னா
சப்ஜெக்ட் மேட்டர் வந்து நம்ம ட்ராக்கில் தான் இருக்கோம், கரெக்டான விஷயந்தான் பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு. அபரோக்ஷ ஞான சோக நிவத்தி, அபரோக்ஷ ஞானத்தினால சோகம் நிவத்தி இது ஆக்கியே, இது சொல்கிறதுக்காக தான், அது பேசுறதுக்காக தான் இமே உபே அவஸ்தே, அதுக்குள்ள இந்த ரெண்டுமே, எது அபரோக்ஷ ஞானத்தினால துக்க நிவர்த்தி ஏற்படும், ஆத்தியந்திக திருப்தி சுகமும் அவன் அடைவான்னு சொல்கிறதுக்காக தான் ஆத்மானம் சேத் இது ஸ்ருதி. அங்கே ஆத்மானம் சேத் விஜானியாத்தன்னு சொன்ன பிருஹதாரண்யகோபனிஷத்துடைய ஸ்டேட்மெண்ட் வந்து அதுக்கு அடிப்படையாக உள்ள இந்த ரெண்டு பலங்களும் இருக்குது. அந்த அபரோக்ஷ அனுபூதி பற்றி இருக்குது. ஆனால் உபனிஷத்து இந்த வார்த்தைகள் உபயோகப்படுத்தலை. ஆனால் அபரோக்ஷ ஜானம்னு சொன்னால் அப்படி பரோட்ச ஜானம்னு ஒன்று இருக்குன்னு சொல்லணும். அப்படின்னா அந்த பரோட்ச ஜானம் வரத்துக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா அங்கே வந்து ஏதோ கலாட்டை குழப்பம் இருக்குன்னு அர்த்தம், அஜ்ஞானம். அதனால தான் நானும் 7 தசைகள் வந்து வரிசையாக பேசிட்டு எப்படி கடைசியில் ஃபைனல் ரிசல்ட் என்னது அதுக்காக தான் இந்த பேசியிருக்கு. இது வந்து நம்ம இந்த அத்தியாயத்தில் 48 ஆத்மா சேத். ஸோ அதனால் 21வது ஸ்லோகத்தில் ஆரம்பத்தில் அங்கேயே இந்த விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லோகத்தை நீங்கள் திரும்பி ரீகோட் பண்ணுற மாதிரி ஞாபகப்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து இவனும் விடுதலை ஆயிட்டான். விடுதலை ஆயிட்டான்னா பந்தத்திலிருந்து விடுதலை ஆயிட்டான். இந்த பந்தத்திலிருந்து விடுதலை ஆகணும்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி, ஞாபகம் இருக்கா? எலினி பிடிக்கிறதுக்கு போனு வைப்போம். அந்த போனுக்குள்ளே அந்த எலி ராத்திரி சமயத்தில் மாட்டிக்கும். அது நம்ம காலையில் வந்து அது சரி கொலை பண்ண வேண்டாம், கொண்டு போய் தூரமாக எங்கோ விட்டுடணும்னு சொல்லிட்டு அது கொண்டு போகும். கொண்டு போயிட்டு அந்த அதோட போன் கது திறந்துட்டு அது பின்னாடி குச்சி வச்சு இப்படி தட்டிட்டு இருந்த இது பின்னாடி இந்த பக்கம் ஓரமாக அந்த கிரில்லு கட்ட உட்காந்துக்கும். ஆனால் வெளியே போகாது கது திறந்தா கூட. ஏன்னு சொன்னால் அது ராத்திரி முழுசாக அங்கே வந்து நான் பந்திக்கப்பட்டேன், என்னுடைய கத்தி இப்படி தான், எனக்கு கடிச்சு இந்த வெளியில் போகிறதுக்கு வாசலுக்கு கடிச்சு எனக்கு வாயெல்லாம் ரத்தம் வந்துச்சு, பல்லு வலிச்சது, டைட் ஆகிட்டேன், பசிச்சது. ஓகே, அதனால் இனிமேல் என்னோட வாழ்க்கை இப்படி தான், தப்பிச்சுக்க முடியாது, நான் பந்தனில் இருக்கான்னு சொல்லிட்டு இப்படி நினச்சி இருக்கிறதுனால அது காலையில் நீ உனக்கு இப்போ பந்தம் இல்லைப்பா, ஃப்ரீடம், நீ வெளியே போ அப்படின்னு சொன்னால் கூட இது வெளியே போகிறதுக்கு விரும்பாது. அப்போது குரு வரணும். இந்த ஜீவனும் இப்படி தான், நீ பத்தன் இல்லை, நீ நித்திய முக்தன் தான், உனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு குரு வந்து நம்மளை குச்சி காட்டு மாதிரி அந்த மகா வாக்கியங்களை சொல்லி தத்துவமசி, யூ ஆர் தேட். அதுக்கப்புறம் தான் அது முதல்ல வந்து பிரம்மம் அஸ்தி, பிரம்மம் இருக்க தெரியுமா, நீ பிரம்மம், தத்துவமசி, துவமேவ தத்து. ஆனால் இவன் வந்து அது மட்டும் கேட்டுட்டு அப்புறம் போயாச்சுன்னு வச்சுக்கோங்க. இரு ஓடி போகாது. அந்த எலி வந்து இந்த மகா வாக்கியம் ஆப்த வாக்கியம் மட்டும் கேட்டுச்சு. ஆனால் உனக்கு பந்தமே இல்லை அப்படின்னு இவன் சொல்லி மகா வாக்கியத்தின் உபதேசம் பண்ணுறதுக்குள்ள, ஓகே, மகா வாக்கியத்தின் உபதேசம் பண்ணுறதுக்குள்ளே அந்த எலி ஓடி அந்த தெருவு தாண்டி ஓடி போச்சு. அந்த மாதிரி தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட சிஷ்யர்களை வந்து நல்ல அத்தியனம் நடந்துட்டு இருக்கும்போது ஸ்ரவணம் சத்சங்கம் திடீர்னு என்னமோ ஆகும், சத்சங்கத்தின்னு விட்டுடுவாங்க, ரெகுலராக இருக்க மாட்டாங்க, அப்புறம் சின்சியராக ஹோம்ஒர்க்கும் பண்ண மாட்டாங்க, இப்படியெல்லாம் ஆகும். அதுதான் அங்கே என்னமோ அவங்களுக்கு பாப்பம் வந்து தடுத்துறது, அப்படி ஆகக்கூடாது. ஸோ இந்த எலி போனு விஷயம் வந்து அந்த மாதிரி தான் இந்த ஜீவனுக்கு கூட இவனும் குரு வந்து குத்தி அப்படி மகா வாக்கிய உபதேசங்கள் சொல்லி பல வாட்டி கேட்கணும். சரி, இங்கே அதுக்காக தான் நான் இந்த விஷயங்களை நான் பேசியிருக்கேன்.
அப்படின்னு ஞாபகப்படுத்திட்டாரு. இந்த சப்ஜெக்ட் மேட்டர் எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அந்த பிருஹதாரண்ய உபனிஷத்துடைய மந்திரம் அது சொன்னதுக்கப்புறம் அடுத்த இந்த அபரோக்ஷ ஜானம் இப்போ வரைக்கும் என்ன பேசிட்டோம்? 2 அஜ்ஞானங்கள் இருக்கு. 2 அஜ்ஞானம். என்ன 2 அஜ்ஞானங்கள்? பிரம்ம நாஸ்தி, பிரம்ம ந பாதி. பிரம்ம ந பாதி ந அஸ்தி. எப்படி எடுத்தாலும் சரி, பிரம்மம் இல்லை அதனால தெரியல, பிரம்மம் தெரியல அதனால் இல்லை. இது 2 தான் அஜ்ஞானம். இந்த 2 அஜ்ஞானத்தை நீக்கிறதுக்காக 2 ஞானங்கள் கொண்டு வர வேண்டியது இருக்குது. ஒன்று முதல்ல பிரம்மம் இருக்குன்னு இது கேட்கணும், அதுக்கு பேர் தான் பரோட்ச ஜானம். ரெண்டாவது அந்த பிரம்மம் நீதானே சொல்லிட்டு அபரோக்ஷ ஜானம் பற்றி சொல்லணும். ஸோ எல்லாம் 2 வருது பாருங்கள். 2 அஜ்ஞானம், 2 ஞானங்கள் வேணும். இப்போ கடைசியில் பேசின இந்த பரோட்ச ஜானத்திலே திரும்பி 2 வகை இருக்குன்றார். அப்படியா? அபரோக்ஷ ஜானத்தில் 2 எப்படி இருக்கும் சார்? இருக்கே அப்படின்னு அந்த விஷயத்தை நீங்கள் பேசுகிறாரு. படிக்கிறோம். 49வது ஸ்லோகம். அயமித்யபரோக்ஷத்வம் உக்தம் தத்விவிதம் பவேத் விஷயஸ்வப்ரகாசத்வாத் தியாப்யேவம் ததீக்ஷணாத். ஸோ அபரோக்ஷ ஜானத்தில் கூட 2 வகை இருக்குப்பா. 2 ஸ்டேஜஸ், 2 வகை இருக்குன்னு 21வது ஸ்லோகத்தில் அயம் அப்படின்ன பதம் உபயோகப்படுத்தப்பட்டது. அயமனே பதமாக பிருஹதாரண்யகோபனிஷத்துடைய மந்திரத்தில் இருக்கிற அயமனே பதத்தினை 21வது ஸ்லோகத்தில் நம்ம அது விசாரணைக்கு தொடங்கிட்டோம். அந்த அயமனே பதத்துக்கு இந்த அபரோக்ஷத்துவமும் 2 ரகமாக இருக்குன்னு. அயம் இத்தி இதுதான் அதனே அந்த புருஷனும் மனுஷன் ஜீவன் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லும் போது அதிலும் அபரோக்ஷத்துவம் 2 வகை இருக்குன்றார். எப்படின்னு சொன்னால் ஒன்று இதுக்கு முதல்ல ஒரு உதாரணம் மாதிரி எடுத்து பார்ப்போம். இப்போது அந்த 10வது மனுஷனை பற்றி அங்கே சிஷ்யர்களோட 10th மேன். இப்போது நடுவில் குரு வந்தார், ஒரு வைஸ் மேன் வந்துட்டு தசமஹா அஸ்தி, 10வது இருக்கான் அப்படின்னு ஆப்த வாக்கியம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரா? கொடுத்த கதைக்கு ஞாபகம் இருக்குல்ல, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி படித்தது இதிலே. அப்போது உடனே அவனுக்கு பா நிம்மதி வந்துச்சு. 10வது அவன் இருக்கானா? 10வது அவன் இருக்கானது இந்த 10வது அவனுக்கு அபரோக்ஷ ஜானம் தானே. நல்ல ஜாக்கிரதை கேட்கணும். இந்த 10th man is there அப்படின்னு தெரிஞ்சுக்கிற இந்த 10th மேனே தானே அந்த 10th மேன். அப்போ அவனுக்கு அபரோக்ஷம்னு டைரக்ட்லி he is there, he himself is that. ஆனால் அந்த ஆப்த வாக்கியம் அபரோக்ஷமாக முதல்ல கேட்ட மாதிரி இருந்தால் கூட, பட் உண்மையை சத்தியமாக பார்க்கும்போது அப்புறம் டைரக்ட் நாலேஜ் இஸ் தேர் ஆல்ரெடி. ஆனால் அது எப்படி இருக்கு? அக்ஞாத அபரோக்ஷ ஜானம். அக்ஞாத தெரியாமல் இருந்த அபரோக்ஷ ஜானம். அதுக்கப்புறம் குரு அப்போ அங்கே சப்போஸ் அப்படி சொன்ன உடனே இவனை கேட்டுக்காம 10வது இருக்கானாம 10வது அவன் இருக்கானான்னு சொல்லிட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க. அப்படி தான் இருக்கு நிறைய பேர் நம்முடைய கதை. பிரம்மம் இருக்கானாம பிரம்மம் இருக்கிறதுன்னு. பிரம்மம் இருக்கு. பிரம்மம் எப்படி நித்தியமாக இருக்கு, சத்தியமாக இருக்கு, ஏகமாக இருக்கு, சாரமாக இருக்கு, அத்ரேஷ்யம், அக்ராஹ்யம், அகோத்திரம், அவர்ணமனு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் கிளி மாதிரி சொல்லுவோம். ஏய் அப்படி இல்லை, நில்லு, நீ தான் அந்த
10வது அவன் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆயிடுச்சு, அந்த புத்தியில் இப்போது அந்த அபரோக்ஷ ஞானம் ஏற்பட்டுச்சு. ஐ ஆம் த 10th மேன். ஏன் இப்போ இவன் ஐ ஆம் த 10th மேன் இவன் இப்போ சொல்கிறதுக்கு முன்னாடி புத்தின்னு உபயோகப்படுத்திட்டு ஆல்ரெடி அந்த அபரோக்ஷ ஞானம் இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனால் அஜ்ஞாத அபரோக்ஷ ஞானம். இப்போ அப்புறம் என்னாச்சு, ஜாத்தம் அபரோக்ஷ ஞானம். சரியா? அதுதான் இங்கே சொல்கிறாரு. 2 இருக்கு அங்கே கவனிச்சா. ஒன்று எப்படி இருக்குன்னா பாருங்க, அயமிதி அபரோக்ஷத்வம் உக்தம். ஓகே, தது த்விவிதம் பவேத். தது த்விவிதம் பவேத். சரி, நீங்கள் தான் இப்போ பரோட்ச ஞானம் பற்றியும் பேசுகிறீங்க, திரும்பி இப்போ அபரோக்ஷ ஞானம் பேசுகிறீங்க. அபரோக்ஷ ஞானம் எப்பவுமே இருக்கு, அதில் 2 வகைன்றீங்கன்னா அசలు பரோட்ச ஞானமே இல்லை. பரோட்ச ஞானம் சில இவன் அது இருக்கேன்னு சொல்லத்துக்கு எங்கே வாய்ப்பு இல்லை. ஸோ சில சந்தேகங்கள் வரலாம். எப்படின்னா, இந்த ஆத்மாவே சப்ஜெக்டு அபரோக்ஷம்னா, அப்போ அந்த ஆத்மா பற்றி சிந்தனை பண்ணன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆப்ஜெக்ட் பண்ணுறீங்க, கான்டெம்ப்ளேட் பண்ணு. அது எப்படி சப்ஜெக்டாக இருக்கிறது, எப்படி ஒரு ஆப்ஜெக்டை கான்டெம்ப்ளேட் பண்ணோன்னு சந்தேகம் வந்தால், அதனால தான் நிர்விகல்ப சமாதி பற்றி நிதித்தியாசனம் பேசும்போது சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் டிஃபரன்ஸே இருக்காது. பிகாஸ் த ஹூ இஸ் மெடிடேட்டிங், ஹீ இஸ் மெடிடேட்டிங் த மெடிடேட்டர் ஆன் ஹிம்செல்ஃப். அதனால் எப்போ 2 எங்கே இருக்கு? அதுதான். ஸோ சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் டிஃபரன்ஸ் இஸ் நாட் தேர். ஸோ அயம் இப்போ அர்த்தம் பார்த்தோமா, அயம் இதி அபரோக்ஷத்துவம், அந்த டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸு அது சொல்லப்பட்டது, டிக்ளேர்டு. ஓகே, உக்தம். தது த்விவிதம், அந்த அபரோக்ஷம் 2 விதம், த்விவிதம் பவேத். எப்படின்னா விஷய ஸ்வப்பிரகாசத்வாத். ஒன்று த ஆப்ஜெக்ட் ஆஃப் த நாலெட்ஜாக இருக்கு, விஷய ஸ்வப்பிரகாசத்வாத். விஷய ஸ்வப்பிரகாசத்வாத்னா அது ஆல்ரெடி எக்ஸிஸ்டட் ஒரு ஆப்ஜெக்டை, த ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலெட்ஜாக இருக்குது. தட் இஸ் ஆத்மா செல்ஃப் இல்லுமினண்டாக இருக்கிறதுனால, தன்னை தானே ஸ்வயம் பிரகாசமாக இருக்கிறதுனால விஷயம்னா இங்கே த ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் யார்? இந்த சப்ஜெக்டு தான் ஆப்ஜெக்ட் அங்கே. ஸோ ஆப்ஜெக்ட் ஸ்வயம் ஸ்வப்பிரகாசத்வாத், இட் இஸ் செல்ஃப் இல்லுமின்ட். ஸோ அதனால் ஒரு அபரோக்ஷ ஞானம். ஆனால் அது அவனுக்கு ஞாத்தம் ஆகலை, தெரியப்படலை. அதுதான் இதுன்னு தெரியல. அப்படி தெரியறது எங்க? புத்திக்குள்ள. தியா அப்பி ஏவம். அப்புறம் புத்திபூர்வகமாக கூட ததீக்ஷணாத் அந்த செல்ஃப்னு அவனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறான், அவனான எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறான் புத்தி மூலமாக. ஒன்று சுயமாகவே பிரகாசிச்சுக்கிட்டே இருக்கிற அபரோக்ஷ அனுபவத்தை, அபரோக்ஷ அனுபவம் ஞானம். 2வது புத்தினால் முயற்சி பண்ணி தெரிஞ்சுக்கிறது இன்னொரு அபரோக்ஷ ஞானம். ஸோ 2 இருக்கா இல்லையா? கொஞ்சம் சிரமமாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. பட் இந்த மாதிரி அனாலிசிஸ் நம்ம வித்யாரண்ய சுவாமி தான் பண்ண முடியும். அப்படின்னு சொன்னால் பிரம்மம் இருக்கானது சாமானிய ஞானம், அது எப்பவுமே இருக்கு. ஆனால் அந்த பிரம்மன் நான் தானே தெரிஞ்சுக்கிற விசேஷ ஞானம் ஏற்படணும். அந்த சாமானிய ஞானமாக இருக்கும்போது அது அபரோக்ஷந்தான், அதிகம் அபரோக்ஷந்தான். அதனால தான் சொல்கிறோம் நிறைய வாட்டி, உனக்கு தெரிஞ்சானு தெரியலைனான்னு புரிஞ்சுக்கலான்னு நீ எப்பவுமே பிரம்மந்தான். அண்ட் தட் இஸ் யுவர் டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ. ஏன் நீயே சொல்கிறீல, நான் இருக்கேன். அந்த இருக்கேன்னு
தோணுற அதே தான் நித்திய சத்திய வஸ்துவான உணர்வுன்றோம், கான்ஷியஸ்ன்றோம். ஸோ அதனால் இந்த ரெண்டு விதமாக இந்த ஞானம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி, ஸோ ஒன்று வந்து தனக்கு தானே சுயமாக பிரகாசிச்சிட்ருக்கிறது, அது புத்திக்கு தெரியல முதல்ல, ஆனால் இருக்கு. ஸோ அபரோக்ஷமாக தான் இருக்குது. ரெண்டாவது புத்தி தெரிஞ்சுக்கிட்டு புத்தி டிக்ளேர் பண்ணுறது, அது ரெண்டாவது அபரோக்ஷ ஞானமாக இருக்கு. அஜ்ஞாத காலே அப்படி அபரோக்ஷ ஞானம் அஸ்தி. ज्ञातकाले अपि अपरोक्षज्ञानं, ज्ञातकाले अपरोक्षज्ञानं भवति. அங்கே இருக்கு அப்படி அது, then it will become evident, that's all. ஸோ இந்த விதத்தில் ரெண்டு. ஓகே, அப்போது இது சொன்னதுக்கு பிறகு சாமானிய ஞானம் அண்டு விசேஷ ஞானம் ரெண்டு விதத்திலும் இவனுக்கு வந்து அபரோக்ஷ அனுபூதி இருக்குது ரெண்டு வகையில். அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இப்போது அந்த விஷயத்தினே கொஞ்சம் எலாபரேட் பண்ணி 50வது ஸ்லோகத்தில் மறுபடியும் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? எப்படி object of the knowledge will become both paroksha and aparoksha. Okay, adi vivarikkumbodhu 50வது ஸ்லோகத்தில் பரோக்ஷ ஞான காலேபி விஷயஸ்வப்ரகாசத समा ब्रह्मस्वप्रकाशम् अस्तीत्येवं विबोधनात्. परोक्षज्ञानकाले अपि यदि परोक्षज्ञानं ओके இன்டைரக்ட் நாலேஜ்னு சொல்கிறோமோ அப்படின்னு சொல்லும்போது, இப்போது கிளாஸுக்கு வந்து முதல்ல சரியா before coming to the class எப்படி இருக்கிறோம்? நம்மளுக்கு வந்து கிளாஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி கூட யூ ஆர் த பிரம்மன் ஒன்லி. அபரோக்ஷ ஞானம் இருக்கு, ஆனால் அஜ்ஞாதமாக இருக்கு. கிளாஸுக்கு வந்து சிரவணம் பண்ணதுக்கப்புறம் அந்த அபரோக்ஷ ஞானம் வந்து நம்ம ஞாதமாகிறது. சரியா? அப்போது இருக்கு, இப்போ இருக்கு. அதான் சொல்கிறார் இங்கே. பரோக்ஷ ஞான காலே அப்படி எது இன்டைரக்ட் நாலேஜ்னு சொல்கிறோமோ அந்த சமயத்தில் கூட அது இருக்கு, சத்தியம் அங்கே தான் இருக்கு. காலே அப்படி விஷய ஸ்வப்பிரகாசதா சமா. என்ன அது வந்து விஷயமே எது பற்றி சொல்கிறோமோ, எது சப்ஜெக்ட் மேட்டராக இருக்கோ அது இப்போ வந்து இந்த செல்ஃப் இல்மெயின்டு நேச்சராக இருக்கிறதுனால ஓகே ஸ்வப்பிரகாசம் விஷய ஸ்வப்பிரகாசதா சமா பிரம்ம. அது வந்து ஸ்வயமாக பிரகாசிச்சுட்ருக்கிறது, செல்ஃப் இல்மெயின்டாக இருக்குது. அதனால் பிரம்ம அஸ்தி இது ஏவம் விபோதனாத். ஸோ முதல்ல வந்து is specifically known from the scripture. ஸ்கிரிப்சர் சொல்லி குரு சொல்லத்துக்கு முன்னாடி அது பிரம்மம் இல்லையா உருவாக்கிச்ச புதுசாக இல்லையே. அதனால் அப்பவும் இருக்கு, இப்பவும் இருக்கு. இது எப்படின்னு சொன்னால், இதுக்கு பொதுவாக உதாரணம் சுவாமிஜி சொல்லுவார். அவர் ஒரு வாட்டி ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கும்போது யாரோ ஒரு கப்பல் வந்து பேசுகிறாங்க. பேசும்போது சுவாமிஜி உங்களுக்கு சுவாமி அனுபவானந்த சரஸ்வதி தெரியுமா? அவர் வந்து உங்களை மாதிரி இருப்பார் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க, கேட்டாங்க. சொன்னால் சுவாமிஜி சொன்னார், எஸ் நோ. எஸ் நோ, தெரியும் தெரியாதா? அப்படி என்ன அர்த்தம்? இவர்
உனக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு தெரியும். எஸ் அண்ட் நோன்னா நீங்கள் கேட்ட கேள்வி வந்து இப்போ பரோட்சம் உங்களுக்கு தெரியல. இப்போ நீங்கள் கேட்டு நான் தான் அனுபவானந்த சரஸ்வதின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி கூட ஓகே ஐ ஆம் அனுபவானந்த சரஸ்வதி, பட் யூ டோன்ட் நோ. அதனால் யூ நோ, அவங்க கேள்வி என்ன கேட்டாங்க, யூ நோ சுவாமி அனுபவானந்த சரஸ்வதி, எஸ் நோ. ஓகே, ஸோ நீங்கள் உங்களுக்கு நினைக்கிற மாதிரி, நீங்கள் நினைக்கிற மாதிரி டவுட்ஃபுல்லாக எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும். என்ன, நானே தான் அதே. அதனால் ஸோ இருக்கிற వస్తువు தான் అది. యాక్చువల్గా அங்கே வந்து அதனால தான் பரோட்சம் అనేది ஜஸ்ட் ஒரு டெக்னிக்கலாக டீச்சிங் மெத்தடாலஜியாக சொல்கிறது தவிர எப்பவுமே அது நித்திய முக்தம் தானே சொல்கிறோம். ஸோ அபரோக்ஷமாக அது எப்பவுமே இருக்கு. அதுக்கப்புறம் இந்த அபரோக்ஷ ஞானம் வந்து ஞாத்தம் ஆயிடுது. ஸோ ஞாத்தம் அகமஸ்மி. அதனால் இப்போது கன்க்ளூஷன் என்ன, ஞாத்தம் அகமஸ்மி ஏவ மோக்ஷ பிராப்தி காரணம். அந்த பிரம்மம் நானு தான். என்னது அகமஸ்மி, அகமேவாக அஸ்மி, அகம் பிரம்மாஹமஸ்மி, அகம் சிதானந்தோஸ்மி, அகம் அகண்டாகார சச்சிதானந்தோஸ்மி, அகம் சிவோஸ்மி, சிவோகம். இப்படிப்பட்ட ஞாத்தம் இதுதான் மோட்ச பிராப்திக்கு காரணமாகும். தவிர ஒரு ஆப்ஜெக்டாக பிரம்மம் இருக்கு. பிரம்மம் பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, நிறைய சொல்கிறாங்க. ஸோ பிரம்மம் இஸ் நாட் எ ஆப்ஜெக்ட், it is talking about me directly. இந்த டைரக்ட் அப்ளிகேஷன் நம்முடைய நம்ம மேலே, அதுதான் ஞானத்தினே ஸ்திரமான ஞானத்தின் உருவாகிறதுக்கு காரணமாகும். ஸோ அதனால் இந்த அபரோக்ஷ ஞானத்தில் 1 and 2 என்ன అనేది அது விவரிச்சு இங்கே சொல்லிட்டாரு. சொன்னதுக்கு பிறகு இப்போது பூர்வபக்ஷி சந்தேகம், ஹவு கம் திஸ் பரோக்ஷ ஞானம், சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அபரோக்ஷ ஞானம் ரெண்டு எப்படி இருக்க முடியும்? இல்லை பரோக்ஷ ஞானம் இருக்கிற இடத்துல அபரோக்ஷ ஞானம் எப்படி இருக்கும்? அப்போ பரோக்ஷ ஞானம் இல்லை அப்படின்னு தானே சொல்லணும் அப்படின்னு சொல்லி இனிமே அவனு பல விதமாக ஆர்கியூ பண்ணுறதுக்கு தயாராகிடுறாங்க. அது வந்து நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி பார்த்த இந்த 3 ஸ்லோகங்களுக்குள்ளே வந்து 4 ஸ்லோகங்களுக்குள்ள அபரோக்ஷ ஞானத்தினால் ஏற்பட்ட 2 பலங்கள், அதில் இருக்கிற விஷயங்கள், அதுக்கப்புறம் அபரோக்ஷ ஞானமே 2 வகையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இப்படியெல்லாம் உதாரணம் சொல்லி இங்கே இந்த விஷயத்தினை இங்கேருந்து அப்புறம் கொஞ்சம் அந்த டிஸ்கஷன் பூர்வபக்ஷி கேள்வி கேட்கறதுனால கொஞ்சம் திரும்பி டிஸ்கஷன் வரும். ஆனால் அபரோக்ஷானுபூத்தினை பற்றி, அபரோக்ஷ ஞானம் பற்றி ரொம்ப எலாபரேட்டாக அப்புறம் ஆச்சாரியர் பேச போகிறாரு. அதை நம்ம வந்து அடுத்த வாரம் பார்ப்போம். ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. हरि ओम तत्सत्.